மாணவர்கள்னா பொதுவா படிப்பை விட ஸ்ட்ரைக், போராட்டம் இதுல தான் அதிகமா கவனம் செலுத்துவாங்க. எதிர்காலத்தை பத்தி கவலையே படுறதில்ல. அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பெத்தவங்களை பத்தியும் கவலைப்படுறதில்ல. ஆனா அரவிந்தன் மாணவர் தலைவனான பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ஸ்ட்ரைக்கும் கிடையாது. 100 துடிப்பான இளைஞர்களை கொடுத்தா இந்த சமுதாயத்தையே மாற்றி காட்டுறேன்னு விவேகானந்தர் சொன்னார். அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்து அரவிந்தனை பார்த்திருந்தா 100 பேரை கேட்க மாட்டார். அரவிந்தன் ஒரே ஆள் போதும்னு சொல்லி இருப்பார். அரவிந்தனை மேடை கிடைக்கிறேன். எல்லாருக்கும் பொதுவாக இந்த நாட்டில் மாணவர்கள் தான் பாராட்டுறவங்களை விட திட்டம் உதாதி. பஸ்ல கல் விட்டு எறியறதும் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு தெருவில் ரவுடித்தனம் பண்றது தான் மாணவர்களோட வேலைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பை நம்ம மாற்றணும். போராட்டம் நடத்துறது பெரிய விஷயம் இல்லை. அந்த போராட்டம் நல்ல நோக்கத்துக்காக நடத்தப்படணும். அதுவும் அமைதியான வழியில அறவழிகள் நடத்தப்படும். இதுதான் இந்த அரவிந்தனோட ஆசை. என்ன பண்றானோ? இப்ப நான் கண்ணை மூடிட்டு போடுற கோடு ஆரம்பிச்ச இடத்துலயே கரெக்டா வந்து சேர்ந்துச்சுன்னா நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் லவ் பண்ணா, இதே மாதிரி கோடு போட்டா. கோடும் சேர்ந்துச்சு, அவங்களும் சேர்ந்துட்டாங்க. கோடு சேரலனா நாம பிரிஞ்சிரோமா? இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? போட்டு முடிக்கணும். சேர்ந்துச்சா? கண்ணு திறக்கலாமா? கண்ணு திறக்க போறேன். கண்ணு திறந்து போ. ஏய் அனு, 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 எப்ப இந்த கல்யாணம்? ஏய் அனு, நடன பார்த்து கேட்டா அதுவா பதில் சொல்லு. இங்க வா, நான் சொல்றேன். எப்ப நம்ம கல்யாணம்? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன என்னாச்சு உனக்கு? சந்தோஷம், நிறைய சந்தோஷம். காலேஜ்ல எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க. கோடு போட்டேனா அதுவும் சேர்ந்துச்சு. அதான் கேட்டேன், எப்ப நம்ம கல்யாணம்? எப்ப நம்ம கல்யாணம்? அனு, பரீட்சை எழுதணும், ரிசல்ட் வரணும், பாஸ் ஆகணும், வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம். இது என்ன பெரிய விஷயமா? உனக்கு எனக்கு அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா என்ன படிக்க வச்ச அண்ணனுக்கு அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய விஷயம். நான் ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போறேன். நானும் வரேன். நீ தான். ஆனா இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம். அரவிந்த், உங்க ஊர் எப்படி இருக்கும்? என்ன தாத்தா புறாக்கு அரிசி போடுறீங்க? அது அரிசி சாப்பிட்டு நல்லா இருந்தா தான் அதை அடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தேவையானதை கொடுக்கலாம், ஆனா மனுஷனுக்கு மட்டும் கொடுக்கவே கூடாது. அதான் உங்க தாத்தாவோட பாலிசி. என்னப்பா இது, சின்ன குழந்தை அதுகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? பாடத்தை இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும்டா. ஐயா வணக்கங்க. இந்த பட்டா விஷயமா பேசலான்னு வந்தங்க. யோ, ஐயா ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு, இப்போ வந்து பட்டா கிட்டானு வாங்க வாங்க. வர்றங்க. காலங்காத்தால வந்துடுறாங்க. வேண்டா கணபதி, அவங்க தான் கும்பிடு போடுறாங்கல்ல, பதிலுக்கு நீ ஒரு கும்பிடு போடுறதானே? கும்பிட்டுனே எலெக்ஷன் அப்போ அந்த கும்பிடுக்கு இவங்க 5 வருஷம் கும்பிடணும். அதான் அவங்க தலையெழுத்து. ஒரு ஏழைக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக ஒரு முதலாளியோட கையே வெட்டினீங்க. ஆனா எங்க ஊர்ல எங்க முதலாளி பண்ற அக்கிரமத்தையும் நாங்க வாழ்ற லட்சணத்தையும் வந்து பாருங்கண்ணே. ஐயா, ஐயா. என்னடா? வயல்ல யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க ஐயா. ஏன்? கூலி அதிகமா வேணுமா? என்னது கூலியா?
புறம்போக்கு நாய்களுக்கு கூலி ஜாஸ்தி வேணுமாமா? ஏய் கிளம்புடா. எவன் என்கிட்ட கேக்குறான்னு முத்து. பாப்போம். அப்பா பொருடா அவ்வளவு தூரத்துக்கு துணிச்சல் வந்துருச்சு அவனுங்களுக்கு. கூலியை கூட்டி கொடுத்து பக்கத்தூர் ஆளுங்களை விட்டு அறுக்க சொல்லு. 10 நாளைக்கு பட்டினி கிடந்தா அந்த நாய்ங்க தானா வேலைக்கு வருவானுங்க. போடா. நில்லுங்க. வேர்வை சிந்தனை இந்த மண்ணுல ரத்தம் சிந்தனும் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா இறங்கி அறுக்க போங்க. தம்பி என்ன சொல்றீங்க? அறுவடைக்கு ஆள் பத்தலன்னு 5 ரூபாய் கூலி ஜாஸ்தியா கொடுத்தாரு நாயுடு, அதனால வந்திருக்கோம். பயிர் காயறத பார்த்துட்டு எங்களால எப்படி தம்பி சும்மா இருக்க முடியும்? நீங்க பயிர் காயுதேன்னு பதட்டப்படுறதுக்கு முன்னாடி இங்க எத்தனை பேரோட வயிறு காயுது அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க யாரு? உங்கள மாதிரி உழைக்கிற வர்க்கம். ஒருவேளை சோத்துக்காக பாதியா தேஞ்சு போன பட்டினி கூட்டம். இந்த ஊர்ல ஆள் பத்தலைங்கிறது பிரச்சனை இல்ல, கூலி பத்தலைங்கிறதான் பிரச்சனையே. வாழ்நாள் பூரா கால் வைத்து கூடு கூட வக்கில்லாம குனிஞ்சுக்கிட்டே இருந்த கூட்டம் நியாயமான கூலி வேணும்னு முததரையா நிமிந்து கேட்டிருக்காங்க. இவங்க உணர்ச்சியை மதிக்காம நீங்க அறுக்க போறது பயிரே இல்ல, இவங்க வாழ்க்கைய. பணக்காரன் தான் ஏழைங்க வயிற்றுல அடிப்பான், ஆனா ஏழையே ஏழை வயிற்றுல அடிக்கூடாது. தம்பி நாங்க வயிற்றுக்காக தான் உழைக்கிறோமே தவிர அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறவங்க இல்ல. நான் வரேன் தம்பி. டேய் முனியா, கருப்பா, வண்டி திருப்புங்கடா, திருப்புங்கடா வண்டியை. சீக்கிரமா. இனிமே இந்த நாயுடு என்ன பண்றான்னு பாப்போம். வண்டியெல்லாம் திரும்பி போயிட்டு இருக்கு. ஓஹோ, கூட்டமா நின்று மறியல் பண்றானுங்களா? கூலிக்காரன் நாயுடு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா நீங்க இருங்கப்பா, நான் பேசுறேன். என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? கூலிய கூட்டி கேட்டோம், நீங்க கொடுக்கல. அதை வாங்காம வயல்ல இறங்குறதுலன்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாயே, கை கட்டி பேசுற நீ கை நீட்டி பேசுறியா? என்னடா நான் இங்க குறைக்கிறேன்னு பார்த்தேன், காரணம் நீதானா? முதல்ல குறைச்சது நீதான்டா. இவங்க கூலிய குறைச்ச, அதனாலதான் இவங்கள மாதிரி நன்றி உள்ளவங்களும் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸை கண்டா பொம்பளை மாதிரி ஓடி ஒளிகிறவன் பொழுது போகாம பேச வந்திருக்கான்டா. கோபாலகிருஷ்ணா, நான் தீக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா நீயோ போலீஸோ எனக்கு மயிருக்கு சமட்டா. பேசி தீக்கணும்னு சொன்னாங்க, அதான் பொறுமையா நின்னுட்டு இருக்கேன். என்னடா பேச போற? பேசுறா. நாளுக்கு நாள் அரிசி விலை ஏறுது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கூலி ஏறி இருக்கா? நீங்க ஒன்னும் அதிகமா கொடுக்க வேணாண்டா, அடுத்த ஊர்ல கொடுக்குற அதே கூலியாவது கொடுக்கலாம்ல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மாறு உழைக்கிறவங்களுக்கு கூலியை கூட்டி கொடுத்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வயிறு நிறைஞ்சவங்க வாழ்த்துனா உரம் போடாமலே உங்க நிலத்தை நெல்லு விளையண்டா. இது நீ மட்டும் இல்ல, ஏன்டா எந்த முதலாளியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க அறுக்க முடியுமா? முடியாதா? நீங்க அறுக்கலன்னா விளைஞ்ச பயிர் மட்டும்தான் வீணா போகும். போகட்டும், ஆனா கூலியை கூட்டி கொடுக்க மாட்டேன். ஏய், கூட்டமா சேர்ந்து எங்களை வயிறேறி வச்சிட்டீங்களா? இத்தனை வருஷமா ஏழைங்க வயிறு எரியுதே, அதுக்கு என்னடா செய்ய போற? செய்யறேன்டா, என்ன செய்யணுமோ அதை செய்யணும். யாரா இந்த அக்கிரமத்தை பண்ணுது? கோபாலகிருஷ்ணன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இல்ல. இத்தனை குடிசைங்க எரிஞ்சிருக்கு, ஏன்டா இன்னும் கொடுக்கல? போலீஸ் ஆக்ஷன் எடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு செத்து போச்சு. ஏன்டா? இந்த உயிர்களுக்கு தீ வச்சவனோட மகன் தான்டா நம்ம நாட்டுக்கு மந்திரி. பதவியில இருக்கிறவன் வச்சிருக்க கூலி படதான் போலீஸ்காரன். எல்லா போலீஸ்காரன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆமா தமிழ்வானா, அரவிந்தன் சொல்ற மாதிரி செஞ்சு பார்க்கலாமே. வாங்க. டேய், நீங்க தட்டுனா எந்த கதவும் திறக்காதடா, உடைக்கணும். நீங்க மந்திரி,
இந்த சாதாரண விஷயத்துக்காக நேர்ல வந்திருக்கானா போன்லயே சொல்லிருக்கலாம். ஆனா நான் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், எந்த நாய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இனிமே எரிச்சிட்டு வந்து சொல்லாதீங்க, சொல்லிட்டு போய் எரிங்க. அப்பதான் எரிக்கிறவங்களுக்கு நான் பாதுகாப்பு தர முடியும். ப்ளீஸ். ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஊருக்காரனுங்க அடுத்து எஸ்பி ஆபீஸ்க்கு வரதா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போன்ல சொன்னா. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதுக்கு அப்பா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லி சொல்லுங்க. முத்து, நான் உங்களை வெளியே வந்து வழி அனுப்புறதா வழக்கம். ஆனா நான் ஊர்ல இல்லைன்னு வெளியே இருக்கிற எல்லார்த்திட்டையும் சொல்ல சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. யோ இல்லையா, எங்க போற? எஸ்பியை பார்க்கணும். அவர் வெளியூர் போயிருக்காரு, அடுத்த வாரம் தான் வருவாரு. போங்க போங்க. வாங்க. ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லு. வணக்கம் எஸ்பி சார். எப்ப சார் ஊர்ல இருந்து வந்தீங்க? அது வந்து சார், என்ன தள்ளி விட்டுட்டு உள்ள வந்துட்டான் சார். யோ, எஸ்பி ஆபீஸ்க்குள்ள யாரை கட்டி உள்ள வந்தடி? என்ன சார், ஊரே எரிஞ்சு 44 பேர் செத்துருக்காங்க. நெருப்பு வச்சு அரெஸ்ட் பண்ணி ஆக்சிடென்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. யார் மேலயா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நாயுடு மேல. நீங்க நாயுடு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் எப்படி அரெஸ்ட் பண்ணுவான்? எரிச்சது நாயுடு தான். இத்தனை பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் சார் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? நீங்க இத்தனை பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் அரெஸ்ட் பண்ணுவா? இன்னைக்கு நாயுடு மேல கொடுப்பீங்க, நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் மேல கொடுப்பீங்க, நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மேல கொடுப்பீங்க. நீங்க நாய்க்கு கோட்டக்கார கையெழுத்து போட்டு கொடுத்தா நாங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணுமா? நாங்க போட்ட கையெழுத்து நாய் கூட மதிக்க மாட்டேங்குது. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாராம். என்ன கையெழுத்து? பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. ஆமா சார், பாதிக்கப்பட்டவங்க பேசலாம். உங்களுக்கு பைத்தியக்காரன் மட்டும் தான் தெரியும். நீங்க பேசல சார், உங்க பதவி பேசுது, உங்க அரசாங்கம் திமிர் பேசுது. தபார், இங்க பேசி பிரயோஜனம் இல்ல. எரிஞ்சதுதான், செத்தது செத்ததான். பாத்தீங்களா தம்பி, போலீஸ்காரங்க திமிர. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி பொதுமக்கள் தப்பா பேசுறாங்களேன்னு வேதனை போட்டிருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது அது நியாயம்.